சார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, என்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு. சார் அவ்வளோ சூப்பராக இருக்குது சார். நீங்கள் தான் ஹீரோ. குரு என்னெல்லாம் பலன்களை தருவார்னா, குரு கோடி கோடி கொட்டி தருவார். காலபுருஷ தத்துவத்திலே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் யாருன்னா அந்த குரு. போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படும். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், உயிருக்கு போராடுறாரு, என் கணவருக்கு உடம்பு சரியில்லையா ஆகுமான்னு எனக்கு தெரியல, என்ன தெய்வம் தான் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பது. வீடு வாங்கிட்டேன் சார், கார் வாங்கிட்டேன் சார், ஜுவல்ஸ் வாங்கிட்டேன் சார், அடுத்த லெவல் ப்ரமோஷன் ஆகிட்டேன் சார், ஃபாரின் போயிட்டேன் சார், இப்படி சம்பாதிச்சேன் சார், அப்படி பண்டிகை எப்போ பார்த்தாலும் பட்டாசு தான். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது? சார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, என்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு. சார் அவ்வளோ சூப்பராக இருக்குது சார். நீங்கள் தான் ஹீரோ. மீனராசிக்காரர்கள் குரு பயிற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்ற போகுது. ஏன்னா ஏற்கனவே சனி ஜென்ம சனியாக வரப்போகிறார், போட்டு பெண்ட் எடுக்க போகிறார். 12ல் ராகு. உங்களை காப்பாற்றுற ஒரு ஜீவன் யாருன்னா அது இந்த குரு தான். குரு பயிற்சி 10க்குடைய குரு 4ஆம் வீட்டிலே கேந்திர பலம் பெறுகிறார். 10க்குடைய குரு, 10ன்னா என்னென்னா தொழில் ஸ்தானாதிபதினு பேர். 1 10க்குடையவர் ராசியாதிபதி, அதே நேரத்தில் தொழிலுக்கு அதிபதி. இவர் வந்து என்ன பண்ணுறார், பலசாலியாகி 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். தொழில்காரகன் 4ஆம் வீட்டிற்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 4ங்கிறது யாருடைய வீடு? புதனுடைய வீடு. அப்போது ஒளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலும் உங்களுக்கு குரு பகவான் வந்து அமர்வதால் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நல்லாயிருக்கும். டிஜிட்டல் 1 4க்குடையவர் வந்து 4ஆம் வீட்டில் வருகிறார். ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்ட தொலை தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். 1 10க்குடையவர் வரும். அதனால் அவர் 4ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது தொழில் பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, இந்த வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை வந்து டபுள் மடங்காகும். நிறைய லாபங்களை ஈட்டி தரக்கூடிய வேலையாக அது அமையும். இதெல்லாம் இந்த குரு பகவான் தரும் நற்பலன்கள். 1 10க்குடையவர். 10க்குடைய குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, கோல்டு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், யாராவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சுருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பொற்காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதே மாதிரி குருனா ட்ரைனிங் சென்டரு, யாருக்கா டியூஷன் சென்டரு எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்கூல்ஸு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலமுடைய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. குரு என்னெல்லாம் பலன்களை தருவார்னா, குரு கோடி கோடி கொட்டி தருவார். காலபுருஷ தத்துவத்திலே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் யாருன்னா அந்த குரு பகவான் தான். ராசிநாதன் 4ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெறும்போது என்ன ஆகும்னா, உடல் வலிவடையும், உடம்பு தெம்பாகும். சார் உடலோட தெம்புங்கிறது என்ன? மனதின் நீளம் வாழ்வின் நீளம்ங்கிறான். என்ன சொல்கிறான்? மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஒரு மனசு எவ்வளவு நீளமாகிறதோ வாழ்வு அத்தனை நீளமாக இருக்கும். குரு 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய தொழிலை நீங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு கற்பனை பண்ணீங்களோ அத்தனை விரிவடை குரு பகவானார். குரு 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ங்கிறது என்னென்னா ஆயுள் பாவம், அசையா சொத்துக்கள். சில பேருக்கு என்ன ஆகும்னா, சும்மாவே உங்களுக்கு சந்தேகம் வரும், நம்ம செத்து போயிடுவோமோ, நம்ம உடம்பு சரியில்லையே, நமக்கு ஏதாவது ஒரு ஃபியூஸ் போயிடுமோ, நமக்கு அதாகிடும் இதாகிடும், ஏதாவது ஒரு பயம், கற்பனை. இது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் இந்த குரு பகவான். இந்த குரு வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள், கட்டடம், அப்புறம் வந்து இந்த இது உயர்ந்த இதெல்லாம் உயர்ந்த, இப்போ நம்ம இது எடுத்துங்க, எல்ஐசி பாலிசி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அசையா சொத்துக்கள்னு சொல்லுவோம். அது கூட ஒரு சொத்து தான். இப்போ எடுக்க முடியாது, என்னுடைய வயதின் பிற்பகுதியில் நான் எடுப்பேன், நான் அதை என்ஜாய் பண்ணுவேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரு பகவானால் ஏற்படும். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், உயிருக்கு போராடுறார், என் கணவருக்கு உடம்பு சரியில்லையா ஆகுமான்னு எனக்கு தெரில, என்ன தெய்வம் தான் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய பொன்னான ஒரு விஷயமாக கருதப்படும். அடுத்து குரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ங்கிறது என்னென்னா, 10ங்கிறது தொழில் ஸ்தானம்.
10ங்கிறது பிரபலத்துவம். ஏற்கனவே சனி ஜென்ம சனியாக உட்காந்து 10 பார்த்து ரொம்ப பிரபலமாக்கிட்டார். வேர்ல்டு பாப்புலர். உங்களை தெரியாத ஆளே கிடையாது, அவ்வளோ பெரிய பாப்புலர் நீங்கள். அதை குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா இன்னும் பாப்புலர் ஆகிறீங்க, மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. எங்கு சென்றாலும் நீங்கள் உங்களை தெரியாத ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வளர்றீங்க. இந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தார். அடுத்து குரு பகவான் உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறார். அப்போ விரயஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். இந்த நான் சொன்ன இந்த வம்பு வழக்கு, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, என் உயிர் என் மச்சான் காசை கரெக்டாக திருப்பி கட்டுவான், அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீங்கள் ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லுவீங்க, அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் 12ஐ பார்த்து உங்களுக்கான பலன்களை அள்ளி தருவார். 12ங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது விரயம் என்பதே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் விரயமோ அந்த விரயமே உங்களுக்கு இல்லை. இனிமேல் உங்களுக்கு வருவதெல்லாம் வெற்றி தான். சுப செலவுகள் உண்டாகும். 2025 பண்டிகை வருடமாக கொண்டாடுவீர்கள் மீனராசிக்காரர்கள். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க வெறும் பண்டிகைகளாக இருக்கும். வீடு வாங்கிட்டேன் சார், கார் வாங்கிட்டேன் சார், ஜுவல்ஸ் வாங்கிட்டேன் சார், அடுத்த லெவல் ப்ரமோஷன் ஆகிட்டேன் சார், ஃபாரின் போயிட்டேன் சார், இப்படி சம்பாதிச்சேன் சார், அப்படி பண்டிகை. எப்போ பார்த்தாலும் பட்டாசு தான், எப்போ பார்த்தாலும் சுபமங்கல சத்தம் தான். வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சார், ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, கவலையே விடாது. குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுடைய தீமைகளெல்லாம் அழிந்து போகும். இனி திரும்பி வாரா, நல்லா இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க என்னை அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணு மாயா சாத்தன், இங்கே மட்டும்தான் அவருக்குரிய கோயில்கள் இருக்குது, அவருக்குரிய பூஜைகளை ரகசியமாக செய்து ஒரு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.